நமது தவறு செய்யக்கூடிய ஆர்வத்திற்கு தொடக்கத்திலேயே முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ளது மனசாட்சி என்பது. மனசாட்சி மலக்குகளின் தூண்டுதலால் ஏற்படுகிறது என்று சொன்னாலும் மிகையான வார்த்தை அல்ல. எந்த ஒரு மனிதனுமே உறுத்தல் இல்லாமல் தவறு செய்ய முடியாது. கண்டிப்பாக அவன் பெரும் தவறை செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய உறுத்தல் இருக்கிறது அல்லவா, அந்த உறுத்தலை தக்வாவின் பின்னணியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். மனசாட்சி என்பது முழுமையான முறையில் அல்லாஹ்வின் இறையச்சத்தை பின்புலமாக கொண்டது. மனசாட்சி இல்லாதவன் மனிதனே இல்லை என்று சொல்வார்கள். தவறு செய்ய முற்படும் போது அவனுக்குள் எச்சரிக்கையையும் தொடர்ந்து தூண்டிக் கொண்டிருப்பது மனசாட்சி. நல்லதை செய்வதற்கு உந்து சக்தியாக செயல்படுவது மனசாட்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த உணர்வுகளிலேயே, ரப்பல் ஆலமீன் செய்த அந்த காரியங்களிலேயே ஆகப்பெரிய காரியமாக மனசாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவன் அந்த மனசாட்சியை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன், மனசாட்சி சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் தலையாட்டக்கூடியவன் வெற்றியை, ஒரு பெரும் முன்னேற்றத்தை உலகத்திலும் மறு உலகத்திலும் அவன் நிச்சயமாக பெற்று விடலாம் என்பதுதான் குர்ஆன் இன்னும் ஹதீஸ் கூறக்கூடிய ஒரு பெரும் இதாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே.